உண்மையான வெற்றி ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயலும் அணிலும் நண்பர்களாக இருந்தன. முயலுக்குத்தான் வேகமா ஓடுவோம் என்ற கர்வம் அதிகம். அது அடிக்கடி அணிலை பார்த்து, "நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாயே, உன்னால் என்னைப் போல வேகமாக ஓட முடியுமா?" என்று கிண்டல் செய்யும். ஒரு நாள் அணில் அமைதியாக, "சரி, நாம் அந்த மலையடிவாரத்தில் இருக்கும் பெரிய மாமரத்தை யார் முதலில் தொடுகிறோம் என்று ஒரு போட்டி வைப்போம்" என்றது. முயல் சிரித்துக்கொண்டே சம்மதித்தது. போட்டி தொடங்கியது. முயல் காற்றை விட வேகமாக ஓடியது. அணிலோ தத்தி தத்தி மெதுவாக முன்னேறியது. பாதி தூரம் சென்றபோது ஒரு பாறையின் மறைவில் முயல் எதிர்பாராத விதமாக வழுக்கி விழுந்தது. அதன் காலில் பலத்த அடிபட்டதால் அதனால் எழவே முடியாமல் வலியால் துடித்தது. அப்போது அணில் அந்த இடத்திற்கு வந்தது. அணில் நினைத்திருந்தால் முயலை தாண்டி ஓடிச் சென்று எளிதாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அணில் அப்படிச் செய்யவில்லை. திருப்பம். அணில் ஓடிப்போய் அருகிலிருந்த மூலிகை இலைகளை கொண்டு வந்து முயலின் காயத்தில் தடவியது. முயல் மெல்ல எழுந்து நிற்க உதவியது. பிறகு இரண்டு நண்பர்களும் மெதுவாக நடந்து சென்று இலக்கை அடைந்தார்கள். முயல் தனது தவறை உணர்ந்து, "என்னை மன்னித்துவிடு நண்பா. வேகம் மட்டும் வெற்றி அல்ல. ஆபத்தில் உதவும் உன் குணமே உண்மையான வெற்றி" என்று கண்கலங்கியது. கதையின் நீதி: கர்வம் அழிவைத் தரும். ஆபத்தில் உதவும் மனப்பான்மையே மேலானது. முக்கிய குறிப்புகள்: தற்பெருமை கூடாது. நம்மிடமிருக்கும் திறமையை நினைத்து மற்றவர்களை தாழ்வாக கருதக்கூடாது. மனிதாபிமானம்: போட்டியை விட ஒருவரின் உயிர் அல்லது உதவிதான் முக்கியம்.